கரெக்டான ஆன்சர். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? 10th சம் பாருங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் எ டவர் அண்ட் த லென்த் ஆஃப் இட்ஸ் ஷேடோ இஸ் √3:1, ஓகேங்களா? தென் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன் ஹேஸ் மெஷர். ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், சன்னுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரினா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸ்டூடெண்ட் 10th சம் அந்த இடத்துல எழுதுறேன். எனக்கு இந்த இடம் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த டவர் அண்ட் லென்த் ஆஃப் த ஷேடோ. ஸோ இது டவர் அப்படின்னா இதோட ஹைட்டு இதுதான். இதோட லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோவோட லென்த் இங்கே உழுது, இது வரைக்கும் உழுதுன்னா இதுதான் லென்த்து, ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஹைட்டு வந்து √3 கொடுத்துருக்கான், லென்த்து வந்து 1 கொடுத்துருக்கான். ஸோ இது வந்து என்னது, எந்த நம்பருமே நமக்கு சொல்லலை, √3:1ன்னு கொடுத்துட்டோம், அதோட நிப்பாட்டிக்கலாம். தென் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன். ஸோ இங்கே இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்றதுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து டீட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, tan தீட்டா ஈக்குவல் டு இது ஏ, இது பி, இது சின்னு வச்சிங்கன்னா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு, ஓகேங்களா? ஸோ அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடுன்றது √3, அட்ஜசன்ட் சைடுன்றது 1. ஸோ tan தீட்டா ஈக்குவல் டு √3. அப்போ தீட்டா வந்து என்னது, கண்டிப்பாக 60யோட டேட்டாவுக்கு தான் √3ன்ற ஆன்சர் வரும். ஸோ இவ்வளோ தான், சிம்பிளாக முடிஞ்சு. இந்த தீட்டான்றது 60 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம், ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ படத்தை மட்டும் டக்குன்னு வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா போதும். 3:1 நீங்கள் வந்து இந்த இடத்துல எக்ஸு அதாவது டேரெக்டாக √3 கிடையாது, √3 × எக்ஸு 1 × எக்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி வச்சாலுமே நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் வரும். எக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய 10th சம்மு. நெக்ஸ்ட்டு நம்ம 11th பார்ப்போம். வணக்கம்.